எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மகிழ்ந்து அரிசை மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி 5/5/2026 செவ்வாய்க்கிழமை, சங்கடகர சதுர்த்தி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. உங்க வீட்டிலேருந்து முதல் ஸ்டெப் எடுத்து வடக்கு நோக்கி போற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அல்லது ஒரு 1/2 டம்ளர் பால் குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். இன்றைய திதி சதுர்த்தி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மதியம் 12 மணி 3 நிமிடம் வரை, பின்பு மூல நட்சத்திரம். யோகம் சிவம் நாம யோகம். கரணம் பவக்கரணம் மாலை 5 மணி 39 நிமிடம் வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராஷ்டமும் பரணி நட்சத்திரத்திற்கு மதியம் 12 மணி 3 நிமிடம் வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மேஷ ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்பில் வைகாசி மாதத்துக்கான பலன்கள் பார்க்குறோம். மேச ராசியோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்புலேருந்து வெளிநாடு வரைக்கும் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், வருமானம் எல்லாமே உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி தான் வேலை. புதன் 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக இவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வேலையில ஒரு நன்மை. இடமாற்றம் நினைச்சாலும் இடமாற்றம் உண்டு. பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு கிடைக்குமா சார்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 7ஆம் இடம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன் வர்றாங்க. அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதுனத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அது அந்த ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறனால நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை வைகாசி மாதம் சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது திருமணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உண்டு. நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது 9ஆம் இடம் தான் தந்தையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. இந்த 9ஆம் அதிபதியான குரு பகவான் ஓகேங்களா மேசராசிக்கு 9 குடையவன். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இவங்க தந்தைக்கு அதிகப்படியான பயணங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. சமுதாயத்தின் மேல அதிகப்படியான அக்கறைகள் வாய்ப்புகள் உண்டு. தன் மனைவி மீது அதிகப்படியான அன்பு காதல் எல்லாமே உண்டு. அதே மாதிரி வாகனத்துல போகும்போது மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக போக வேண்டும். ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு 9ஆம் இடத்துக்கு 3ல ராகு பயணம் செய்கிறாங்க. அப்போ 3ஆம் இடம்ங்கிறது இவங்களுக்கு முயற்சி, வீரியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இது. அதனால கோபங்கள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இந்த கோபம் சண்டை எதுவுமே வராது. அடுத்தது 10ஆம் இடம் தொழில் மற்றும் மாமியாரை குறிக்கக்கூடியது. அப்ப 10ஆம் அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துல இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறாங்க. அப்போ இவங்க மாமியாருக்கு அடிக்கடி உடல் சம்பந்தப்பட்ட இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லை சார் அப்படின்னா சரியாக தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அல்லது இவங்களோட குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதிகமாக பேசினாங்கன்னா இந்த விரைய செலவுங்கிறது தடுக்கப்படும். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக வரும்.
தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் வரும். ஏன்னா அது குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் சுயசாரத்தில் தான் பயணம் செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அதில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. ஆடம்பர செலவு செய்கிறதுக்கான தன்னோட தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்வார்கள். அடுத்த 11ஆம் இடம்ங்கிறது மருமகன் மருமகள் அப்படிங்கிற அமைப்பு, அல்லது மூத்த சகோதர சகோதரி அக்கா அண்ணனை குறிக்கக்கூடிய இடம். இவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து வேலை சம்பளம் இதை நோக்கி தான் இவங்களோட பயணங்கள் இந்த வைகாசி மாதம் ஃபுல்லாகவே இருக்கும். இவங்களுக்காண்டி நீங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அல்லது அவங்களோட வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி வரும், அல்லது அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் விரைய செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்குமா மேசராசியில் உள்ளவங்களுக்கு? நிச்சயமாக வைகாசி மாதம் ட்ரை பண்ண வேண்டாம், கிடைக்காது. வெளிநாட்டு யோகம் உண்டா? சில பேர் வெளிநாட்டுக்கு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமாக வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்து வெற்றி அடையும். ஏன்னா 12ஆம் இடம் வெளிநாடு, 9, 12 வெளிநாடை தான் குறிக்கக்கூடியது. அதன் அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறனால நிச்சயமாக அமைப்பு உண்டு. ஆனா என்னன்னா, அது 7ஆம் பார்வையா பார்க்கறனால அவங்க எதிர்பார்த்த அமைப்புல சம்பளம் இருக்காது, குறைவு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகே, இப்போ இந்த வைகாசி மாதத்துக்கு மேசராசிக்கு பார்த்துருக்கோம். இவங்களுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா, பொதுவாக பரிகாரமாகவே உங்களோட குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க தினைக்கும் சூரிய வழிபாடு காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு 7 மணிக்கு முன்னாடி கடைசி நேரம் 6:51க்கு போயிட்டு இறைவன் சூரியனை வந்து நீங்கள் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். குலதெய்வம் தெரியாதவங்க தினமும் சூரிய வழிபாடும் இரவு சந்திர வழிபாடும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு இன்னும் முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானோ அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்க. உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும், திருமணம் நடக்கணும், கொடுத்த பணம் வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், ப்ரொமோஷன் வேணும், குழந்தை பாக்கியம், இடம் வாங்கணும், இடம் வைக்கணும், இது மாதிரி எண்ணற்ற காரங்கள் இருந்தாலும் உங்களோட ராசிக்கோ அல்லது உங்களோட லக்னத்துக்கோ உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. 100 நாளில் கண்டிப்பாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 16. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 97. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 77. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.